الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு ஜுஸுவினுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய தீம், அதனுடைய கோர் தீம் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டே வரும். குர்ஆன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிஸா. ஒரு சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி நகருது, ஒரு சமுதாயம் பலகீனம் அடையுது அப்படின்னு சொன்னா 3 காரணங்களை பார்க்க சொல்றாங்க இமாம். எந்த சமுதாயத்துல இந்த 3 காரணங்கள் நிகழுதோ அந்த சமுதாயம், அந்த ஊர், அந்த மக்கள், அந்த சொசைட்டி ஒருபோதும் வளர்ச்சியின் பாதையில போகாது என்பதாக இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகத்திமா, இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்துல 1370 இந்த கருத்தை எழுதுறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆய்வாளர்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், உலகத்துல உள்ள சமூகவியல், சோசியாலஜி, ஹிஸ்டரி, எக்கானமி, வில்லேஜ், டவுன்ஷிப், இது மாதிரி உலகத்துல உள்ள எல்லாத்த பத்தியுமே ஆய்வு செய்து எழுதிய ஒரு புத்தகம் தான் முகத்திமா. உலகத்தில் உள்ள எல்லாத்த பத்தியும் ஆய்வு செய்து அதற்கு தீர்வாக மாஷா அல்லாஹ் ஒரு ஊரை எப்படி பலப்படுத்தணும், ஒரு சமுதாயத்தை எப்படி வலுப்படுத்தணும், பொருளாதாரம்னா என்ன, அரசியல்னா என்ன, சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமாக கிதாபா எழுதியவங்க தான் இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, ஒரு சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னா 3 காரணங்களை பாருங்க. ஒன்று, எந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டு அவங்க தூரமாகறாங்களோ. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன். இந்த குர்ஆனை நம்ம நம்பணும், படிக்கணும், விளங்கணும், ஆய்வு செய்யணும், வாழ்க்கையில அமல் செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்ப இந்த நிலையில நாம இல்லையோ, குர்ஆனை நம்ம சுமக்கல, குர்ஆனை விளங்கல, குர்ஆனை படிக்கல அப்படின்னா இந்த சமூகம் நிச்சயமாக வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். 2வதாக சொன்னாரு, எந்த சமுதாயம் சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதில் பலகீனமாக இருக்காங்களோ, நமக்குன்னு சில கலாச்சாரம் இருக்கு, மக்கள்கிட்ட அன்பாக பேசணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தொழுகை நம்முடைய கலாச்சாரம், பெரிய ஆடைகள் நம்முடைய கலாச்சாரம், பெரிய நிகாப் நம்முடைய, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதில் நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டாலும் சமுதாயம் பலகீனம் அடையுதுன்னு சொல்றாங்க. 3வது அடையாளங்கள். எந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களை எடுத்துக்கொள்வதில் வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கலீல் அஹ்மத் ஸக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய உஸ்தாத், அவங்க ஒரு தடவை பாடத்துல எங்கள்கிட்ட சொன்னாங்க, அஃலாக்குடைய பாடம். இந்த பாடத்துல சொன்னாங்க, எதையோ ஜமாத் போயிட்டு வந்தாங்க, அவங்க வெளிநாடுகளுக்கு ஜமாத் போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்படிதான் பாடத்துல உட்கார்ந்து இருந்தோம். இப்ப சொன்னாங்க, மனிதர்கள் இன்னைக்கு எவ்வளவு மோசமா மாறிட்டாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க உடுத்தக்கூடிய ஆடைகளை நம்மளால பார்க்க முடியல. அவ்வளவு கன்றாவியா, அசிங்கமா, ஆபாசமா இல்ல, அசிங்கமாக இருக்குது. ஆணும் பெண்களும் அவ்வளவு அசிங்கமான ஆடைகளை உடுத்துறாங்க. ஆனா அவர்கள் வெட்கமே பட மாட்டேங்கிறாங்க. உள் உறுப்புகள் வெளியே தெரியுது, அசிங்கங்களா இருக்குது, உள்ள போடுற இன்னர் வெளியே தெரியுது. ஆனா அதை பத்தி யாருமே கவலைப்படல, அதை ஃபீலே பண்ணல, அதை அசிங்கமா ஃபீல் பண்ணல. ஆனா நாம பெரிய ஆடை போடுவதற்கு வெட்கப்படுறோம். நீளமான ஜிப்பா, உடலை மறைக்கிற மாதிரி உடைகள், இதை போடுறதுக்கு வெட்கப்படுறோம். அசிங்கத்தை போடுறதுக்கு மனிதர்கள் வெட்கப்படல. காலங்கள் அவ்வளவு மோசமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. உண்மை அது. அப்ப அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட கலாச்சாரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நபியினுடைய வாழ்க்கை முறைகளை நாம பின்பற்றாம யார் பின்பற்றுவா? யாரும் பின்பற்ற முடியாது. சூரத்துன் நிசா, மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நேற்று இரவு ஓதிய மிக முக்கியமான ஒரு சூரா, 4வது சூரா. கிட்டத்தட்ட இதுல 126 வசனங்கள் இருக்கு, 24 ருக்கூக்கள் இருக்கு.
மாஷா அல்லாஹ் 176 வசனங்கள், 24 ருக்கூக்கள். இந்த சூரா உஹது யுத்தத்துக்கு பிறகு வந்த மிக முக்கியமான ஒரு சூரா. உஹது யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான பலகீனம் ஏற்பட்டுச்சு. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த யுத்தத்துல 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அந்த சூராவுக்கு பிறகு இறங்கிய மிக முக்கியமான ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் நிசா அப்படிங்கிற ஒரு சூரா. இந்த சூராவினுடைய இறக்கத்துக்கு காரணம் என்ன, இந்த சூரா ஏன் இறங்குனுச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி உஹது யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க, இறந்து போனாங்க. அவர் பேர் ஔஸ் இப்னு சாமித். அந்த சஹாபியினுடைய இறந்து போன உடனே அவர்களுக்கு ஒரு மனைவி, 3 பெண் மக்கள் குழந்தைகள் இருந்தாங்க, 3 பெண் குழந்தைகள். அவர் இறந்து போன உடனே அவர்களுடைய சகோதரர்கள் சபாதா, அர்பஸா அப்படின்னு 2 சகோதரர்கள் அவங்க ஔஸ் இப்னு சாமித்துடைய குடும்பத்துக்கு அவங்க வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வச்சிருந்த பொருட்கள், ஜாமா, நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி உம்மு குஜா, அவங்க அழுதாங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு என் பெண் குழந்தைகள் இருக்காங்க, நான் எப்படி இதை நான் என் குடும்பத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு அந்த பெண்மணி அழுகுறாங்க. தன்னுடைய கணவனுடைய சகோதரர்கள் 2 பேர் செய்யுங்க. ஆனா அந்த 2 சகோதரர்களும் எதையுமே காதுல வாங்காம அந்த ஔஸ் இப்னு சாமித் ரலியல்லாஹுடைய சொத்துக்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, சகோதரர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போன உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவன்கிட்ட இந்த பெண்மணியும் தன்னுடைய 3 பெண் குழந்தைகளையும் கூட்டிட்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நான் ஔஸுடைய மனைவியாக இருக்கிறேன், அவர் இறந்து போயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார் யுத்தத்துல. எனக்கு சில பொருட்களை வச்சிருந்தார் வீடுகள்ல. இப்ப அவருடைய சகோதரர் என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி குழந்தைகளையும் வெளியே அனுப்பி, ஐயாவுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை இருந்துச்சு, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. 2வது, அந்த ஆண்கள்லையும் யார் வீரர்களாக இருப்பாங்களோ அவங்கதான் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஒருத்தர் இறந்து போனார்னா அவர் சொத்தை யாருக்கு பலம் இருக்குதோ பலமானவங்க எடுத்துக்குவாங்க, பலகீனமானவங்க துரத்தப்படுவாங்க, இல்லைன்னா கொலை செய்யப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க ஊரை விட்டு விரட்டப்படுவாங்க. இப்படித்தான் ஐயாவுல் ஜாஹிலியாவுடைய அரபுலகத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்துச்சு. சர்வைவல் ஃபிட்டஸ்ட் முதலாளித்துவத்துல சொல்லுவாங்க, கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. சர்வைவல் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா யாருக்கு பலம் இருக்குதோ அவன் மட்டும்தான் வாழ முடியும், பலம் இல்லாத செத்து போயிரு அப்படிங்கறதுதான் முதலாளித்துவ கொள்கையினுடைய அடிப்படை. கேபிட்டலிஸ்ட் கொள்கையினுடைய நோக்கமே அதுதான். இஸ்லாமிய கட்டமைப்பு அதை உடைக்குது, அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது, மார்க்கம் சொல்லுது. இந்த சூரத்துல் நிசா இருக்குது, இது ஒரு சோசியல் இம்பாக்ஷன் சொல்றாங்க. சமூக சீர்திருத்தத்தை பத்தி மிக ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு சூறாவும் சூரத்துல் நிசா. சூரத்துல் ரஜுல் குர்ஆன்ல கிடையாது, ஆண்கள் அப்படின்னு ஒரு சூறா கிடையவே கிடையாது. ஆனா குர்ஆன்ல பெண்களுக்கு தனி ஒரு சூறாவே இறக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, இந்த பெண்மணி அழுதவனுடைய இந்த கண்ணீரனுடைய வெளிப்பாடுதான் சூறாவை. இந்த பெண்மணி ரசூல்கிட்ட அழுதாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்வேன், என் 3 பெண் குழந்தைகளையும் நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா என் குழந்தைகளை சரியா வளர்க்கவும் மாட்டாங்க, 2வது நான் வச்சுக்கிட்டா இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடும் கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்வாதாரம் இல்லாம நான் இப்படி இருக்கிறேனே, நான் என்ன செய்ய அப்படின்னு கண்ணீர் மல்க அழுதாங்க. அழுத உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. முடிவெடுக்க முடியல, நபிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, நபிக்கு என்ன சொல்லணும். ஏன்னா நபி தானாக பேச மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் நபிமார்களுடைய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைதான் பேசுவாங்க. தன் இச்சைப்படி, தன் சிந்தனைப்படி, தன் கருத்துப்படி எல்லாம் மக்கள்கிட்ட பேச முடியாது. ரசூல்மார்கள் இப்படி பேச மாட்டாங்க. இப்ப நபி அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருந்த உடனே மாஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குறான். ஆயத்தை இறக்கி கிட்டத்தட்ட எத்தனை ஆயத்துகள், கிட்டத்தட்ட 11வது தொடர்ந்து வசனம் 11, 12 இப்படி நிறைய வசனங்களை, முக்கியமான வசனங்களை இறக்கி சொல்றான். பெற்றோர்கள் நெருங்கிய உறவினோடு விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு, அதே போல பெண்களுக்கும் பங்குண்டுன்னு சொல்லி தீர்ப்பு அல்லாஹ் தஆலா ஆயத்தாக இறக்குறான். ஆயத்தாக இறக்கின பிறகு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட முதல் முறையாக இஸ்லாம் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுல சொத்தை எப்படி பங்கிடணும், 8ல் 1 பாகம் அந்த பெண்மணிக்கு, 3ல் 2 பாகம் இந்த குழந்தைகளுக்கு, அதுல இருந்து 1 பாகம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பிரிச்சு கொடுக்கிறான். இந்த சம்பவத்தினுடைய வெளிப்பாடுதான் சூரத்துல் நிசா.
சூரத்துல் நிசாவுல 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களை அல்லாஹ் சொல்றான். 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள். நான் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. தஃசீர்கள்ல ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்லி தரேன். மீதி உள்ளதை நீங்க கற்றுக்கொள்ளணும், தேடணும், அதை படிக்கணும். நான் டெய்லி உங்களுக்கு சொல்றேன். குறைந்தது இப்ப நேற்று படித்த சூறாக்கள் சூரத்துல் நிசாவை படிக்கிறோமா, இன்னைக்கு நேரம் இருக்குதா, ஒரு 10 நிமிடங்கள் தனிமையில உட்கார்ந்து ஒரு பக்கத்தை எடுத்து தர்ஜுமாவோட படிங்க. அந்த பக்கத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன பேசுறான், இப்படி தேடுதல் உங்களுக்கு இருக்கும் போது வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவான். தேடுதல் தான் ஒரு மனிதனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஹிதாயத்தை கொடுக்கும். தேடணும், நம்ம போய் ஒன்ன முயற்சி செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தொழுகை முடிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு சில கருத்துக்களை கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதான் தேடுதல். இந்த தேடுதலுடைய வெளிப்பாடு என்னன்னா, சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, குர்ஆனை பற்றி பேசும்போது உங்க மனதுக்குள்ள போய் உங்க வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்திற்கு இந்த தேடுதல் ஒரு காரணமாக மாறும். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் இதுதான் மனிதனுடைய நேர்வழிக்கும் மனிதனுடைய மாற்றத்துக்கும் காரணம். அதனால ஒவ்வொரு நாளும் இமாம்கள் தராவீஹ்ல என்ன ஓதுறாங்களோ அதை முழுமையா படிக்க முடியாட்டையும் கூட ஒரு அரை பக்கம், ஒரு பக்கம், முடிஞ்சது ஒரு ஆயத்தாவது தர்ஜுமாவோட படிச்சு பாருங்க. மிக முக்கியமான சம்பவத்தில இருந்து அல்லாஹ் என்ன, இந்த சூறாவில இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய அந்தஸ்தை பத்தி அல்லாஹ் கூறுறான். இந்த சூறா முழுக்க 4 மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறான். குடும்ப கட்டமைப்பை பத்தி பேசுறான் அல்லாஹ். அதுல மிக முக்கியமாக பெண்களுடைய அந்தஸ்து, பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா என்னதான் ஆண்கள் நம்ம எவ்வளவு நேரம் பேசி பயான் கேட்டாலும் உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் வளர்க்கறது நம்ம மனைவி மக்கள் தான். நான் எவ்வளவு நேரம் பயான் பேசினாலும் என்ன வேணாலும் நான் பேச முடியும். ஆனா எனக்கு 3 பிள்ளைங்க, ஏன் 3 பிள்ளைங்களையும் காலைல எழுப்பி சகருக்கு சாப்பாடு கொடுத்து, நோம்பு வைக்க சொல்லி, தொழுக சொல்லி, இரவு திரும்பி சகருக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்கள திரும்பி நோம்பு துறக்க சொல்லி, தராவியாவுக்கு அனுப்ப சொல்லி, கூடயே என் மனைவி போய் இவ்வளவும் பண்றது நான் இல்ல, நான் சும்மா பேசிட்டு போயிடுறேன். இவ்வளவும் பண்றது என் மனைவி, உங்க மனைவி. அவங்களுக்கு நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அவங்களோட நம்முடைய வாழ்க்கை எப்படி இணைத்து கொண்டு போறோம் அப்படிங்கறத பத்தி குர்ஆன் மிக அழகாக சொல்லுது. அதே மாதிரி சமூக நீதி, அனாதைகளான குழந்தைகள், அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்கள், இவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், இவங்களை எப்படி நம்ம சரி செய்யணும், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி இந்த சூறாவில் அதிகமாக சொல்லப்படுது. ஓகே, அப்ப இந்த சூறாவினுடைய அடிப்படையான இறக்கப்பட்டதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இந்த காரணங்களை இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சூறாவில் சொல்லப்பட்ட மற்ற கருத்துக்கள், தீ என்னென்ன கோட்பாடுகள் என்ன சொல்லப்படுது, ஒவ்வொரு சூறாவிலையும் பல கோட்பாடுகளை அல்லாஹ் சொல்லுவாங்க. குர்ஆன் என்பது வெறுமன பாத்தியா ஓதுறதுக்கு, துவா செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் ரமலான் காலங்கள்ல எடுத்து ஓதிட்டு திரும்பி பீரோ மேல வச்சிடுறது, என்னைக்காவது எடுத்து பிரிச்சு பூசி தட்டி அப்புறம் அப்படி இல்லை. குர்ஆன் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த சமுதாயம் இன்னைக்கு உலகத்துல 1447 ஆண்டுகளாக இன்னைக்கு பலமாக இன்னைக்கு உலகத்துல நிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனுடைய பரக்கத், இந்த குர்ஆனுடைய முஅஜிஸா தான் இந்த சமுதாயத்தை இயக்குது. அப்ப இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எந்த அளவுக்கு நம்ம விளங்கிக்கிட்டோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையில அமல்படுத்துறோம் அப்படிங்கறத தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இதை நான் பயானாக ஃபீல் பண்ணாருங்க, இது உங்க வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றமாக இருக்கும். சில வார்த்தைகள் ஒரு மனிதனை வெல்லும், சில வார்த்தைகள் சில மனிதனை கொல்லும், தமிழ் சொல்லும். அதனால சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உங்க உள்ளத்துக்குள்ள கேளுங்க, கல்புகள்ல கேளுங்க. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத் கர். நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா தில் சே பாத் கர், உள்ளத்திலிருந்து பேசுங்க. தில் சே தேக் கர், உள்ளத்திலிருந்து பாருங்க, உள்ளத்திலிருந்து பேசுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நீங்க உள்ளத்துல இதை உள்வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் தான் இது போன்ற வகுப்புகளுடைய அடிப்படை காரணம். அது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பார்த்துருங்க. ஓகே, இந்த சூறா ஒரு 10 மிக முக்கியமான மைய கருத்துக்களை சொல்லுது. மைய கருத்து தீம்னு சொல்லுவாங்க, திமெட்டிக்னு சொல்லுவாங்க. மைய கருத்து, முதலாவது கருத்து என்ன சொல்றதுன்னா, உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் மனிதர்கள், நம்ம எல்லாரும் மனிதர்கள், ஒரே ஆத்மாவில இருந்தா நம்ம எல்லாரும் உருவாயிருக்கோம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தன் ரூஹை எடுத்து கொடுத்தான்.
ஃபனஃபக்னா ஃபி ரூஹி, அல்லாஹ் சொல்றான் ஃபனஃபக்னா ஃபி ரூஹி, என்னுடைய ரூஹ்ல இருந்து நான் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி படைக்கிறான்னா குன் ஃபயகூனு படைப்பான். குன் அப்படின்னா ஆகும், அது ஆயிரும். ஆனா மனிதனை அல்லாஹ் குன் ஃபயகூனு படைக்கல. ஃபனஃபக்னா ஃபி ரூஹி அப்படிங்கிறான், என்னுடைய ரூஹ்ல இருந்து நான் கொடுத்தேன். அந்த ஆத்மா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள போனுச்சு. அந்த உயிர் தான் நம்ம எல்லாம், அந்த உயிரினுடைய பகுதி தான் நம்ம எல்லாருமே. இதுக்கு பேர் தான் காட் ஸ்பாட் தியரின்னு சொல்றாங்க. சமீபத்திய ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல ஒரு பெரும் ரகசியம் மறைக்கப்பட்டிருக்குது. அந்த ரகசியம் என்னன்னா காட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளின் துகள் அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸ் ரீதியா நான் பேசுறேன். கடவுளின் துகள், இது ஒரு பெரிய ஆய்வு இப்ப நடக்குது, உலகம் முழுக்க நடக்குது. கடவுளின் துகள்னா என்னன்னு எங்க உஸ்தாதிட்ட நான் கேட்டேன் படிக்கும் போது, இப்படி ஒரு காட் ஸ்பாட் தியரியை பத்தி மக்கள் சொல்றாங்களே பிசிக்ஸ்ல, இதை பத்தி என்ன மௌலானா நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன் எங்க உஸ்தாதிட்ட. அவங்க சொன்னாங்க, காட் ஸ்பாட் வேற யார், நம்ம தான் காட் ஸ்பாட். நாம தான் கடவுளுடைய துகள்கள், நாம தான் அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட கலீஃபாக்கள். அததான் அவன் கடவுள் துகள்னு சொல்றான், காட் ஸ்பாட் தியரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா அது முழுக்க முழுக்க உண்மை. அப்ப முழுக்க முழுக்க மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆத்மாவிலிருந்து வந்தவங்க. நம்ம எல்லாரும் மனிதர்கள், நமக்கு ஏற்ற இறக்கம் எல்லாம் பார்க்க கூடாது. இவங்க உயர்ந்தவர்கள், இவங்க தாழ்ந்தவங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு கை கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு ஹாஜியார், யாருங்க இருந்தாரு, இங்க இருப்பாரு, எப்ப பார்த்த கை கொடுத்துட்டே இருப்பாரு. அவரும் நானும் ஒண்ணுதான். இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்காருல்ல, நானும் அவரும் ஒண்ணுதான். அவரை விட நான் உயர்ந்தவரும் அல்ல, என்னை விட அவர் தாழ்ந்தவரும் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் அவரோட உயர்ந்தவரும் கிடையாது, என்னை விட அவர் தாழ்ந்தவரும் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து நான் ஒரு வேலை செய்யறேன், அவருக்கு என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை அவர் செய்வார், அவ்வளவுதான். இப்படித்தான் நாம மனிதர்களை பார்க்கணுமே தவிர நாமெல்லாம் உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் அப்படி கிடையவே கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் யூனிவர்சல்லாஹ் சொல்றான். யூனிவர்சல்லா இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள ஆக சிறந்தவர்கள் யார்? யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள். அல்லாஹ் அதனுடைய டெபினிஷன்ல, அதனுடைய விளக்கத்துல பணக்காரர்கள் சிறந்தவர்கள், நிறைய தான தர்மங்கள் கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னா சொல்லவே கிடையாது. இன்ன அக்கரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். தகுதிகள் வேணா வித்தியாசப்படலாம், அதுவும் அறிவின் காரணமாக, இல்மின் காரணமாக தகுதிகள் வித்தியாசப்படலாம். ஆனா யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல, யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்களும் அல்ல. அப்ப எல்லாரும் மனிதர்கள், ஒரு ஆத்மாவிலிருந்து வெளிவந்த மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வுகளை நீங்க எல்லாரும் மதிக்கணும். ஒரு மனிதனை, இன்னொரு மனிதனை மதிக்க பழகுங்க அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. இந்த பகுதி அந்த சூரத்துல் நிசாவுடைய மிக முக்கியமான மூல கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னா, அனாதைகளின் மீது கவனமாக இருங்க. இரண்டாவது மூல கருத்து என்னன்னா அனாதைகள். ஏன்னா உஹது யுத்தத்துக்கு பிறகு 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க. ஷஹீதாக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய சொத்துக்கள் சில நேரங்களில் அபகரிக்கப்பட்டுச்சு. அந்த குழந்தைகளுடைய சொத்துக்கள் கொடுக்கப்படாம அபகரிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு வேற வேண்டிய சொத்துக்களை குடும்பத்தார்கள் பங்கு பிரிச்சு கொண்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான். அனாதைகளுடைய சொத்துக்கள்ல கை வைக்கிறவங்க வயிற்றுல நரக நெருப்பு விழும்னு சொன்னாங்க. அனாதைகள் மீது ஒருபோதும் கை வைக்க கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய வேதங்கள்ல, உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள், கோட்பாடுகள்ல இப்படி அனாதைகளை பத்தி, கஷ்டப்படுறவங்களை பத்தி, கடினமான மக்களை பத்தி சொல்லக்கூடிய வேதம் குர்ஆன் மட்டும்தான். மற்ற வேதங்களையும் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற விஷயம் எல்லா வேதங்களையுடைய சாராம்சத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். அப்படி படிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ள அடிப்படையான வேதம் குர்ஆன் மட்டும்தான். அப்ப அனாதைகள் நியாயமாக நடந்துக்கணும், சொத்துக்களை புடுங்க கூடாது, அவங்கள்ட்ட இருந்து எந்த நிலையிலும் நியாயமற்ற நடந்துக்க கூடாது, அவங்கள ஒதுக்க கூடாது, அவங்களை அடித்து விரட்டக்கூடாது, அவங்க ஏதாவது கேட்கும் போது நம்ம கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறத இந்த சூரா மைய கருத்தாக பேசுது. மூன்றாவதாக இந்த சூரா மைய கருத்தாக பேசுறது என்னன்னா, திருமண சட்டங்கள், பெண்களுடைய உரிமைகள் பத்தி பேசுது. திருமண சட்டங்கள் மற்றும் பெண்களுடைய உரிமைகள். திருமண சட்டங்கள்ல நிக்காஹ் முடிக்கிறது, ஒரு ஆண் எத்தனை நிக்காஹ் முடிக்கலாம், எப்ப முடிக்கலாம், எந்த நிலையில முடிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த காலத்துல அப்படி செய்ய முடியுமானா தேவையில்லாத வேலை, மாட்டிப்போம். அல்லாமா கலீல் அஹ்மது சஹாரன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க. காலங்கள் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, கயாமத்துடைய நெருக்கத்துல இந்த இரண்டாம் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் போகாதீங்க அப்படிங்கறத சொல்றாங்க.
ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டங்கிறாங்க. செய்ய வேணாம்னு சொல்லல, சட்டம் இருக்குது, செஞ்சு கொள்ளலாம். ஆனா நிகழ்வு என்ன, உலகத்தினுடைய நடைமுறை சிக்கல் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, எடுக்கக்கூடிய பெண்களுடைய தன்மைகளை பாருங்க, அதை ரொம்ப கேர்ஃபுல்லா கையாள பழகி கொள்ளுங்க. இல்லைன்னா ஆசைகளின் மூலமாகவோ இச்சைகளின் மூலமாகவோ நீங்க நிக்காஹ் முடிச்சீங்கன்னா அதுல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மன அழுத்தங்கள் உங்களை சீக்கிரமே மௌத்தாக்கிடும் சொல்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அந்த பெண்களுடைய உரிமைகளை பத்தி பேசப்படுது. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட உறவுகள், யார் நிக்காஹ் முடிக்கணும், யாருக்கு நிக்காஹ் முடிக்க கூடாது, யாரா நிக்காஹ் முடித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் சூரத்துல் நிசா நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. இந்த பாடத்தை ஒவ்வொரு பெண்களும் படிக்கணும். பெண்களும் இந்த பயான்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து பெண்கள் சூரத்துல் நிசாவை, சூரத்துல் நூர், ஒரு 5 சூறாக்கள் இருக்கு. இந்த 5 சூறாக்களையும் ஒவ்வொரு தோமலும், ஒவ்வொரு தனி மனிதனும் படித்து விளங்க வேண்டிய சில அடிப்படை சூறாக்கள் இருக்கு. ஏன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல அவங்க இதை சட்டமாகவே ஆக்கியிருந்தாங்க. குறிப்பாக கவர்னர்களை நியமிக்கும் போது இந்த 5 சூறாக்களையும் மரணம் செய்யணும், இந்த 5 சூறாக்களுடைய அர்த்தங்களையும் விளக்கப்படுத்த அளவுக்கு கூடிய சிந்தனைகளையும் அவங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களை கவர்னராகவே உமர் ரலியல்லாஹு ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த 5 சூறாக்களுக்கு முக்கியம் இருக்கு. அதுல ஒரு சூறா தான் சூரத்துல் நிசா. அதே மாதிரி மகருடைய சட்டத்தை பத்தி, பெண்களுக்கு எப்படி மகர் கொடுக்கணும், அது பெண்களுடைய உரிமை அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமாக சொல்லுது. அதே மாதிரி அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசாய், இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல பல விளக்கங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக பெண்களை ஆண்கள் அடக்கி ஆளணும்னு அல்லாஹ் சொல்லல. பெண்களை ஆண்கள் அடக்கி ஆளணும், அவங்க எல்லாம் நம்முடைய அடிமைகள் அப்படி கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வர்ற வரைக்கும் உலகம் முழுக்க ஆண்கள் பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னா ஆபாச பொருளாக, இச்சையாக, அது ஒரு பொருளாக, ஜட பொருளாக பார்த்தாங்க. அவங்களுக்கு உரிமை கிடையாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. கிறிஸ்துவ ஹஜ்ரத் நபியுடைய காலத்துக்கு முன்னாடி வரலாற்றுகள்ல படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்பதாக ஐயாமுல் ஜாஹிலிய்யா, தட் இஸ் கால்ட் ப்ரீ இஸ்லாமிக் வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. ப்ரீ இஸ்லாமிக் வேர்ல்ட், அதுக்கு பேரு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடைப்பட்ட காலம் 522 வருஷம், 572 இயர்ஸ். இந்த 572 இயர்ஸ்ல எந்த நபிமார்களும் உலகத்துக்கு வரல, எந்த ரசூல்மார்களும் உலகத்துக்கு வரல. அந்த காலத்துல 4 வகையான மனிதர்கள் வாழ்ந்தாங்க. நபி பிறக்கிறதுக்கு முன்பதாக நான் சொல்றேன், நபி பிறக்கிறதுக்கு முன்பதாக 4 வகையான மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க. ஒருத்தவங்க யகூதிகள், யகூதியின மக்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னை சுப்ரீம் லீடர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. யகூதிகள்லாம் தன்னை சுப்ரீம் லீடர்ஸ், நாங்க தான் இறைவனுடைய நெருக்கமானவர்கள், நாங்கள் எந்த தவறு செய்தாலும் இறைவன் எங்களை கண்டுகொள்ள மாட்டான், எங்களை தண்டிக்க மாட்டான், மன்னிச்சிருவான். இப்ப கூட பாருங்களேன் அந்த கொள்கையில வந்த இந்தியாவில வாழக்கூடிய சில சமூகங்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, சில சமூகங்கள், அவங்க தப்பு செஞ்சா தண்டனை என்ன தெரியுமா? ஒரு கொலையே பண்ணிட்டா அவன் முடியில இருந்து ஒரு முடியை கத்திரிச்சா போதும். அவன் கொலை பண்ணிட்டா அவனுக்கு தண்டனை என்னன்னா, அதை முடியிலிருந்து பின்முடி அவன் சடை போடுவாங்க, சடையில இருந்து ஒரு முடியை கட் பண்ணா போதும். ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பா அரிசி கொடுத்தா போதும், நீ கொலையில இருந்து வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இதுதான் அவங்களுக்கு சட்டம். இதே சட்டம் தான் யூதர்களுக்கும் இருந்துச்சு. இது அந்த காலத்துல எப்படின்னா சுப்ரீம், நாங்கெல்லாம் உயர் ஜாதி மக்கள்னு உணர்வுல இருந்தாங்க. 2வது வகை மக்கள் இருந்தாங்க, அவங்க ரோமர்கள். ரோமானிய பேரரசு மிக முக்கியமான பேரரசா இருந்துச்சு. அந்த ரோமானியர்கள்ல அரசர்களாக இருந்து அவங்க பல தெய்வங்களை, சிலைகளை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. 3வது பாரசீகர்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள். பாரசீகம் நெருப்பு வணங்கிகள், அவங்க நெருப்பை கும்பிடக்கூடியவங்களாக, நெருப்பை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. 4வது ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க பேகன்ஸ் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க தான் இப்போதைக்கு இலுமினாட்டின்னு சொல்றாங்க. அந்த பேகன்ஸ் தான் யாருன்னு சொன்னா, ஆண்களையும் பெண்களையும் உறவு கொள்ள வச்சு அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இறைவனை காணுவோம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த பேகன்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா யூதர்கள் மூலமாக உள்ள நசராக்களை, கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கி அந்த மதத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதை பத்தியும் சூரத்துல் நிசா சொல்லுது. சூரத்துல் நிசா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் நபிதான், அவர் கொல்லப்படவும் இல்லை, அவர் எதுவும் செய்யப்படவும் இல்லை, நான் அவரை உயர்த்தி விட்டேன் அப்படிங்கிற மிக முக்கியமான சம்பவத்தையும் சூரத்துல் நிசா நமக்கு விளங்கப்படுத்துது. இந்த 5 வகையான மனிதர்கள் இருந்தாங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இந்த யூதர்கள், இந்த நசாராக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆய்வுகள் சொல்லுது கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பெண்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க.
2 லட்சம் பெண்கள்ல 6 லட்சம் பெண்களை தண்ணீர அமுக்கியே கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சூனியக்காரர்கள், அவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் சூனியக்காரர்கள் அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சு நீங்க ஆய்வு எடுத்து படுத்து பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் அழிவினுடைய விளிம்புக்கு போயிடுச்சு. உலகம் அழிஞ்சிருமோ அப்படிங்கிற நிலைக்கு போகும்போதுதான் அல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனைத்து அனாச்சாரங்களையும் அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனத்தையும் உலகத்தில் நடைபெற்ற மோசமான விளைவுகளையும் எல்லாத்தையும் சரி செய்வதற்காக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரலாற்றோடு நீங்க இணைத்து பார்த்தாதான் ஒவ்வொரு சூறாக்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தாத்பரியங்கள் இருக்குது, எவ்வளவு பெரிய வரலாற்று பின்புலங்கள் இருக்குன்னு தெரியும். உலகத்திலேயே பெண்களுக்கு உரிமை இருக்குது, வாழ்வதற்கு உரிமை இருக்குது, சொத்துக்கு உரிமை இருக்குது, நிக்காஹுக்கு உரிமை இருக்குது, வேலை வாய்ப்புகளுக்கு உரிமை இருக்குது, எல்லாத்தையும் இஸ்லாம் மிக ஆழமாக சொல்லுது. சூரத்துன் நிசா அதை பத்தி பல விஷயங்களை பத்தி சொல்லுது. இது 3வது மிக முக்கியமான ஒரு கருத்தியல். 4வது கருத்தியல் மாஷா அல்லாஹ் வாரிசுரிமை சட்டங்களை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லுது. வாரிசுரிமை, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துரிமை எப்படி பிரிக்கப்படணும், யாராருக்கு என்னென்ன பகுதிகள் கொடுக்கணும், பெண்களுக்கு எத்தனை பகுதி, குழந்தைகளுக்கு எத்தனை பகுதி, அத்தா அம்மா, ஒரு ஆண் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்காரு, 2 குழந்தை இருக்குது, அவர் இறந்து போயிட்டாரு, அவரே சம்பாதிச்ச சொத்தா இருந்தா எப்படி பிரிச்சு கொடுக்கணும், அக்காவில இருந்து பங்கு வந்திருந்தா எப்படி பிரிச்சு கொடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் சட்டங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கிறது பரவல் கட்டாயம்னு சொல்றாங்க. கியாமத்துடைய ஒரு அறிகுறி என்னன்னா சொத்துரிமை சட்டங்கள் மனிதர்களுக்கு தெரியாம போகும். அது கியாமத்துடைய அறிகுறின்னு இமாம்கள் சொல்றாங்க. அதனால சொத்துரிமையை பத்தி இங்க பேச முடியாது. தயவு செய்து உங்க ஊர்கள்ல நல்ல மூத்த உலமாக்கள், நல்ல ஆளுங்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்க ஒரு செமினார் நடத்தலாம். உங்களை போன்ற இஸ்லாமிய ஊர்கள் சொத்துரிமையை பற்றி வாரிசுரிமை சட்டம், இன்ஹெரிட்டன்ஸ் லா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, ஒரு பிளானை கொண்டு வந்து, மூத்த உலமாக்கள், நல்ல சிறந்த உலமாக்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்க என்ன செய்யலாம், உருதுலையே ஒரு செமினார் நடத்தலாம். இதுதான் சமூகத்துக்கு இன்னைக்கு தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்களுக்குள்ள மாட்டாம சமூகத்துக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம அழகா திட்டமிட்டு கொண்டு போனா பல விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். நீங்க சொத்துரிமையை சரியா பிரிச்சு கொடுக்கலன்னா அதனுடைய நிகழ்வு மிக மோசமானதாக இருக்கும். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெண்மணி கால் பண்ணாங்க, ராமநாதபுரத்துல இருந்து. அந்த அம்மா கால் பண்ணி, மௌலானா உங்க பயான்கள் நாங்க நிறைய கேட்கிறோம், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த அம்மா கேட்டுச்சு. என்னன்னு கேட்டேன். நீங்க ஒரு மனிதனுடைய தவற்றின் விளைவுகள் அப்படிங்கிற ஒரு கருத்துல நீங்க பேசுறதை நான் பார்த்தேன், கேட்டேன். எனக்கு ஒரு பயம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, வயதான அம்மா, அந்த அம்மா வயசு 60 வயசு இருக்கும். அந்த அம்மா கேட்டுச்சு, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 14 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை இல்லை. ரொம்ப கடினமா, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோலனா சொத்து, அவ்வளவு சொத்து இருக்கு. ராமநாதபுரத்துல அவ்வளவு பெரிய சொத்து இருக்கு, வீட்டுல நிறைய கார் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் பள்ளிவாசல் இருந்து சொல்றேன், அந்த அம்மா பேசுனது அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2வது பெண் குழந்தை போனா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 5 வருஷமாச்சு குழந்தை இல்லை. இப்ப அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வந்ததாக டாக்டர் சொல்றாங்க. ஸ்டேஜ் லெவல் கம்மியா தான் இருக்குது, ஆனா புற்றுநோய் வந்துருச்சு. சொல்லிட்டு அழுகுது. அந்த அம்மா என்கிட்ட அழுகுச்சு. 3வது அந்த அம்மா சொன்னிச்சு, எனக்கு ஒரு பையன், கடைசி பையன். அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட 28-29 வயசு ஆயிருச்சுன்னா நிக்காஹ் நடக்கல. பொண்ணு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது. அது வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறான். இந்த வாழ்க்கையே அவ்வளவு கடினமாக இருக்குது அந்த அம்மா சொல்லிச்சு. இப்ப நான் சொன்னேன், சொத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னா, அல்லாவா கேட்க வச்சா, நான் அப்படி கேட்டேன், சொத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி நீங்க வாழ்றீங்க, வியாபாரங்கள் என்ன செய்றீங்க? அந்த மாதிரி சொல்லிச்சு, ஆமா மௌனா ஒரு பெரிய ஒரு தப்பு நடந்ததாக நான் ஃபீல் பண்றேன் நீங்க கேட்டதுல இருந்து. எங்க மாமனார், என்னுடைய மாமனார் பெரிய சொத்து வச்சிருந்தாரு, பெரிய நிலமுறங்கள் வச்சிருந்தாரு. என் மாமனாருக்கு ஒரே பையன், 4 பெண் குழந்தைகள். என் மாமனார் என்ன பண்ணிட்டாங்க, சொத்தை பிரிக்கும் போது எல்லா சொத்தையும் அவனுடைய மகனுக்கு, என் வீட்டுக்காருக்கு எழுதி கொடுத்துட்டார், என் ஹஸ்பண்டுக்கு எழுதி கொடுத்துட்டார். என்னுடைய நாத்தனாக்கள், அதாவது என் கணவரோட பிறந்த அக்கா தங்கச்சிகள் 4 பேருக்குமே சொத்தை பிரிச்சு கொடுக்கல. எல்லா சொத்தையும் கணவருக்கு எழுதி கொடுத்துட்டார். இப்ப என் 4 நாத்தனாக்களும் என்னுடைய கணவரோட தங்கைகள், அக்காக்கள் கஷ்டப்படுறாங்க. ஊர்ல தான் இருக்கிறாங்க, ஆனா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன்,
சொத்துரிமையில சரியான முறையில பங்கிடுதல் கொடுக்கலன்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் மோசமானதா இருக்குமா? நீ என்ன செய்யுங்கன்னு சொன்னா உடனே அந்த 4 பேர்த்தையும் கூப்பிடுங்க. உங்களுடைய கணவருடைய 4 அக்கா தங்கச்சிகளையும் கூப்பிட்டு ஒரு நாள் இரவு விருந்து வைங்க, நல்ல சாப்பிட வைங்க, நல்ல உணவு கொடுங்க, மகிழ்ச்சிகரமாக உங்க ஃபேமிலியே கூப்பிடுங்க. அக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, குடும்ப குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஒரு விருந்து போடுங்க. விருந்து போட்டு அந்த விருந்து முடிந்த பிறகு அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, என் கணவருக்கு எல்லா சொத்தையும் அவங்களோட அக்கா எழுதி கொடுத்துட்டாரு. அதுவரை அந்த பெண்களுக்கும் தெரியல, இவ்வளவு சொத்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்க அந்த பெண்களுக்கே தெரியல. ஏன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, அத்தா எங்க பணம் வச்சிருக்காரு, எங்க கொடுத்திருக்கிறாரு, எங்க வரவு செலவு கணக்குன்னு ஆண்களுக்கு தான் தெரியும். பெண்களுக்கு இதை பத்தி தெரியாது. நான் வருத்தப்பட்டு சொல்றேன், சில ஆண்கள் அதை மறைச்சிருவாங்க, அதை மறைப்பாங்க, பெண்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அத்தா நிறைய காசு பணம் வச்சிருப்பாரு, சொத்து வாங்கியிருப்பாரு, அத்தா இறந்து போற நிலை இருக்கும், இறந்து போயிருப்பாரு. இதை பத்தி வீடுகள்ல பேசுறதே கிடையாது ஆண்கள். அந்த பெண்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனைகள் கூட வர்றதில்லை, எல்லாத்தையும் தானே அனுபவிச்சுட்டு நினைக்கிறோம். அதனுடைய விளைவு மிக மோசமானதாகும். யாருடைய சுமைகளையும் யாரும் சுமக்க முடியாது. என் சுமையை எங்க அத்தா சுமக்க முடியாது, எங்க அத்தா சுமையை நான் சுமக்க மாட்டேன். ஆனா எங்க அத்தாவுடைய நன்மை தீமைகளுடைய விளைவுகள் என்ன தாக்கும், எங்க அத்தாவுடைய நன்மை தீமைகளுடைய விளைவு என்ன தாக்கும், நான் அதுல பாதிக்கப்படுவேன். அல்லாஹ் என்னை கேட்க மாட்டான். எங்க அத்தா பண்ண தப்புக்கு எங்க அத்தா தான் பதில் சொல்லணும், நான் பண்ண தப்புக்கு நான் தான் பதில் சொல்லணும். என் மகன் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஆனா நான் வாழ்க்கையில ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துறேன், நோய்வினைப்படுத்துறேன், ஏமாத்துறேன், சொத்துக்களை சரியா பிரிச்சு கொடுக்கல, வேணுமுன்னே கடன் வாங்கிட்டு அவனை ஏமாத்தி மூத்தா போயிட்டேன் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக என் குழந்தைகளை மட்டுமல்ல 3 தலைமுறைகளை தாக்கும்னு சொல்றாங்க. எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை. சாதாரணம் இல்ல, 3 தலைமுறை நல்லா பாதுகாக்கணும். அப்ப இந்த அம்மா அது மாதிரி கூப்பிட்டு, நான் சொன்னேன், கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு அந்த பெண்களை கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை நான் நிச்சயமாக சொத்துக்களை விற்காவது இல்ல இருக்கிற பணத்திலையாவது நான் ஒரு பகுதியை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எவ்வளவு பங்குகள் இருக்குதோ அதை ஒரு பகுதியை அந்த 4 பெண்களுக்கும் அப்பயே கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 4 பேருக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்துருங்க. 10,000 கொடுத்துட்டு நீ 90,000 ரூபாய் நான் கணக்கு பண்ணி உங்க வாழ்க்கைக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். அல்லாஹ் மிகப்பெரியவன், மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அந்த அம்மா செய்து முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு எனக்கு கால் பண்ணுச்சு. இப்ப சமீபத்துல, முதல்ல நல்லா இருக்கீங்களா, நான் அந்த ஊர்ல இருந்து பேசுறேன், மகிழ்ச்சியா பேசு, சொல்லுங்க, என்னுடைய குழந்தை, என்னுடைய பெரிய பொண்ணு கன்சீவா இருக்காங்க, என்னுடைய பெரிய பொண்ணு 16 வருஷம் குழந்தை இல்ல கன்சீவா இருக்கிறாங்க, என் 2வது பெண் குழந்தைக்கு மார்பக புற்றுநோயினுடைய தன்மை குறைந்து அதை நீக்க முடியும், கீமோ பண்றாங்க, கீமோ பண்ணி புற்றுநோய் இருந்தா கீமோ போறோம், உள்ளுக்குள்ள ரத்தத்தை வெளியே எடுத்து தூரத்துல அப்பா இப்படி செஞ்சு அதனுடைய தன்மைகள் நல்லா குறைஞ்சு போச்சு, தன்மைகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். 3வது என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சொல்லலாம், நல்லா இருக்காங்க, சந்தோஷமா மலேசியா போயிருக்காங்க. என்னோட மருமகளும் என் மகனும் மலேசியா போயிருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு அந்த அம்மா திரும்பி அழுதுச்சு. அதனால வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, அதனுடைய சில பிரதிபலனை அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். ஏன்னா மனிதன் திருந்துறதுக்கு, மனிதன் மாறுறதுக்கு. மார்க்கத்துல நிறைய கஃபாராக்கள் இருக்கு, நிறைய கஃபாராக்கள், இதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை பத்தி ஹக்கீம்களா சொல்லுவாங்கல்ல, மூத்த உலமாக்கள் ஹக்கீம்களா இருப்பாங்க, உங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அதை படிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலங்கள் மாற மாற மருவி அது கூடாது, இது கூடாது, அது தப்பு, இது தப்பு, இது இப்படி பேசி 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 ரகசியங்களும் சேர்ந்து காணா போச்சு, ரகசியங்களும் சேர்ந்து காணா போச்சு. அதனால எப்பயுமே சொத்துக்கள் பிரிக்கப்படும் போது தயவு செய்து சொத்துக்களை சரியாக பங்கிட்டு அதை உங்களுடைய பெண் மக்களுக்கு கொடுத்துருங்க. நான் திரும்ப எல்லா பயான்கள்லையும் நான் சொல்லுவேன், உறவுகளை சேர்ந்து வாழுங்க. குறிப்பாக பெண் ரத்த சொந்தத்தை தயவு செய்து சேர்த்து கொண்டு வாழுங்க. பெண் ரத்தத்தை சேர்ந்து வாழ்வதனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் ஏன் லைஃப்ல, என் குடும்பத்திலே ஏற்பட்டதை நான் சொல்லுவேன். எங்க அம்மா கூட பிறந்தவங்க 16 பேரு, எங்க அம்மாவுக்கு 9 அண்ணன். இந்த காலத்துல அத்தனை முள்ள தானே பெற்றுக்குவாங்க. சேம் இதே மாதிரிதான் அந்த காலத்துல வாழ்ந்த எங்க மாமாக்கள்லாம் பெரும் வசதிகளா இருந்தாங்க. ஆனா அவங்க அத்தா சேர்த்து சொத்தை அந்த தங்கச்சிமார்களுக்கு பிரிச்சு கொடுக்கல, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, அவ்வளவுதான் உனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாம்
இவ்வளவு சொத்து வச்சிருந்தவங்க இன்னைக்கு பசங்க எல்லாம் பிரியாணி கடை வச்சிருக்காங்க. பிரியாணி கடை, பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சிருந்தாங்க. நானே கண்கூடா பார்த்திருக்கிறேன். அவ்வளவு வியாபாரங்கள் செய்வாங்க. எல்லாம் காணா போய் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க யாரும் படிக்கவும் இல்ல. நடு ரோடுகள்ல பிரியாணி கடை, ஒரு வண்டி தள்ளி பிரியாணி கடை. ஒரு மாமாவுடைய பையன், நல்லா பாதுகாக்கணும், அவ்வளவு பெரிய வியாபாரம் செஞ்சவர் இன்னைக்கு ஒரு துணி கடையில மாசத்துக்கு வெறும் 7000 சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். அவர் பண்ண தவறு அதனுடைய விளைவுகள் எவ்வளவு மோசமாக குழந்தைகளை பாதிக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. இந்த ரமலானுடைய மாதங்கள்ல எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்ட்ட தௌபா கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியாயிருங்க. ஒருவேளை மனிதர்களுக்கு தவறு செஞ்சிருந்தா, உங்க உறவுகளுக்கு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, முதலாளி, இல்ல கூட நண்பர்கள், இவங்களுக்கு நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்னா வெட்கமே படாதீங்க. கைய குடிச்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம பேசிட்டேன், தெரியாம நடந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருங்க. இல்ல ஏமாத்திருந்தீங்க, காசு வாங்கி குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குதா, எவ்வளவு முடியுமோ 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, 10,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, லட்சம் ரூபாய் வாங்கிருக்கீங்க, கொடுக்கணும்னா ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு இதை முதல்ல வச்சுக்கங்க, மீதி காசு நான் திரும்பி எப்படியாவது அடைச்சிடுறேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரமலான்ல இருந்து விடுபடணும். இந்த ரமலான்ல இந்த பாவங்கள்ல இருந்து நாங்க விடுபடணும். திரும்பி வாய்ப்பு கிடைக்காது. போன வருடம் இருந்து எத்தனையோ பேர் இங்க இல்ல, அடுத்த வருடம் எத்தனை பேர் நம்ம இருக்க போறோம் நமக்கு தெரியாது. காலங்கள் போய்கிட்டே இருக்கும், யாருக்கும் காலங்கள் நிற்காது. தயவு செய்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முடியலன்னா நீயத்தாவது பண்ணுங்க. தயவு செய்து நீயத் பண்ணுங்க. எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு, முடியல அப்படின்னு ரொம்ப 99% செஞ்சிருங்க. 1% அது முடியவே இல்லை, மனசு அப்படியே பேசுறதுக்கு முடியலன்னா மனதுக்குள்ள நீயத்து வைங்க. யா அல்லாஹ் நான் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துறேன், நான் அவங்கள்ட்ட பேசிடுறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நீயத்தை வச்சிருங்க இன்ஷாஅல்லாஹ். இது 4வது சட்டம். 5வதாக இந்த சூராவினுடைய சாராம்சம் என்னன்னா, மிக முக்கியமான ஒரு சாராம்சம் அமானிதங்களை ஒப்படைக்கணும். அமானிதங்கள் ஒப்படைக்கப்படணும். அமானிதங்கள் மறுக்கப்பட்ட நபியினுடைய காலத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் மறுக்கப்பட்டதனுடைய விளைவாக சம்பவத்தை அல்லாஹ் இறக்கி, இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சா, எந்த நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அமானிதங்களை பண்ணிடக்கூடாது. அதனால அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நயவஞ்சகத்தனமாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல நம்ம குறிப்பிடுறோம். அது என்னன்னு சொன்னா, நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தாரு, நல்ல மனிதர், மாஷா அல்லாஹ். அவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சூரத்துல் நிசாவுல 105வது ஆயத்திலிருந்து 113வது ஆயத்து வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். நானுமே சம்பவத்தை இன்னைக்கு தான் முழுமையா படிச்சேன், கேள்விப்பட்டிருக்கேன். தஃசீர்ல உங்களுக்கு பேசணும், உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஆய்வு செய்யும் போது சம்பவம் எனக்கு முழுமையா தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்த சம்பவம். சில வருஷங்கள்ல சம்பவத்தை முழுமையா இன்னைக்கு தான் நானே படிக்கிறேன். 105வது ஆயத்திலிருந்து 113வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், ஒரு நபர் இருந்தார். அவர் பேரு துர்மா இப்னு அபிரக் அப்படின்னு ஒரு மனிதர், முஸ்லீம் தான், ஆனா அவர் நயவஞ்சகமான ஒரு மனிதர். பேரளவுக்கு முஸ்லீமா இருக்கக்கூடியவர், ஆனா ஒரு நயவஞ்சகமான மனிதர். வெளியில முஸ்லீமா நடிப்பார், நபிட்ட போய் அப்படியே சஹாபி மாதிரி தன்னை வெளிப்படுத்துவார். நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், யார் ரசூலுல்லாஹ் அப்படிலாம் பேசுவார். ஆனா அவர் ஒரு நயவஞ்சகமான தன்மை உள்ள மனிதர். அவர் பேர் துர்மா இப்னு அபிரக். இவர் என்ன செய்யறாருன்னா, கத்தாதா இப்னு நுஅமான் அப்படிங்கிற ஒரு சஹாபி வீட்டுக்குள்ள போறார். தெரியாம போய் அவருடைய கவச உடைய திருடுறார். கவச உடைய எடுத்துக்கிறார். அவர் வீட்டுல இருந்து கவச உடைய திருடிட்டார். திருடி கொண்டு மெதுவா அந்த மாவுக்குள்ளதான் அதை வச்சிருக்காங்க. கவச உடைய, விலை உயர்ந்த கவச உடை. அந்த மாவுல இருந்து அதை எடுக்கும் போது மாவு சிந்திருச்சு. இதை எடுத்துட்டு வரும்போது ரோடுகள் எல்லாம் கொண்டு வரும்போது அந்த மாவுடைய திட்டு வருது, வந்துகிட்டே இருக்கு. இவர் என்ன செய்யறாரு, அப்படியே நேரா கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா இது தெரிஞ்சு போச்சு. இப்படி யாரோ திருடிட்டாங்க, கவச உடை திருடப்பட்டுச்சு. யாரு அப்படின்னு பார்க்கும்போது சஹாபாக்கள் செக் பண்ணா இந்த மாவு துர்மாவுடைய வீட்டுக்கு போகும். அவர் வீட்டுக்கு போனா துர்மாவை செக் பண்ணா துர்மாட்டா அது இல்ல, அந்த நபர்கிட்ட அந்த ஆர்டர், அந்த கவச உடை இல்ல. இவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி மாவு சிந்துதுங்கிற தெரிஞ்ச உடனே
அந்த ஒரு யூதன் அந்த யூதனுடைய வீட்டுக்கு போய் இதை நீ வச்சுக்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு வந்துட்டார். இங்க வர்றதுக்கு முன்னாடி சுமாவுடைய வீட்டுக்கு வந்தா யாரும் இல்ல. சுமாவுடைய வீட்டு செக் பண்றாங்க, யாருமே இல்ல. அந்த கவச உடைய எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தா இல்ல நான் எடுக்கல, அது இவன் தான் எடுத்தான்னு யூதன் மேல பழி போட்டார். யாரு? இந்த மனிதர், இந்த முஸ்லிம் மனிதர் வந்து யூதன் மேல பழி போட்டார். யூதன் சொல்றாரு, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு என்னன்னே தெரியாது, இவர் தான் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, நான் வந்து எனக்கு இதை பத்தி தெரியலையே அப்படிங்கிறார். நபிட்ட போயிருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள், அந்த தோமாவுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து, குடும்பத்தார்கள்லாம் சேர்ந்து நபியுடைய வீட்டுக்கு போறாங்க. நபியுடைய வீட்டுக்கு போய், யா ரசூலல்லாஹ், இது மாதிரி தோமா மேல எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் வந்து முஸ்லீம், இவர் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர், இவர் திருட மாட்டார் அப்படின்னு சொல்லி நபிட்ட பேசுறாங்க. யூதர் தான் திருடிட்டான், இந்த யூதர் தான் திருடிட்டாருன்னு எல்லாரும் சேர்ந்து யூதர் மேல பழி போட்டாங்க. நபியை என்ன செஞ்சுட்டாங்க, டக்குன்னு சாட்சிகள் எல்லாம் யூதனுக்கு எதிராக இருந்ததுனால யூதன் தான் திருடன் அப்படின்னு முடிவு செய்து தண்டனை வழங்கும் முயற்சி செய்தாங்கல்ல, அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், யா நபியே அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை உண்மையை கொண்டே உனக்கு இறக்கி வைத்துள்ளோம், துரோகிகளுக்கு ஆதரவாளராக நீ இருக்க வேண்டாம், துரோகம் செய்யறவங்க ஆதரவாளராக இருக்க வேண்டாம். அந்த ஆயத்து வந்து 103வது ஆயத்துல 105வது ஆயத்துல இருந்து 113வது ஆயத்துக்கு 8 ஆயத்துகள் இதை பத்தி சொல்றான். துரோகம் தான் என்னன்னு நல்லா பேசுறான். துரோகிகளை நம்பாதீங்க, இவங்க எல்லாம் இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து சதி செய்யறாங்க, இவங்க உங்களை வீழ்த்த நினைக்கிறாங்க, நீங்க ஒரு தவறான முடிவை நீங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு காலம் காலமாக நபின்னு சொல்லக்கூடியவர் தவறான ஒரு நீதியை வாங்கிவிட்டார், இவர் கருத்து முழுக்க முழுக்க பொய்யாகத்தான் இருக்கும்னு சொல்லி உங்களை அப்படியே அமுக்க நினைக்கிறாங்க, சதி செய்யறாங்க. தயவு செய்து சதியில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவசரப்படாதீங்க. யாராவது ஒரு தவறை செஞ்சாங்க, பாவத்தை செஞ்சாங்க கேள்விப்பட்டா தீர விசாரிங்க, நல்ல முயற்சி செய்யுங்க, 1க்கு 2 தடவை 3க்கு 4 தடவை அவரை நல்ல தீர விசாரிச்சு முடிவு செய்யுங்க, யா ரசூலல்லாஹ் அவசரப்படாதீங்க அப்படிங்கிற அந்த ஆயத்து மாஷா அல்லாஹ் நபிக்கு இறங்கியதின் காரணமாக அல்லாஹு தஆலா நபியை பாதுகாத்தான். நல்லாவே சொல்றான், நான் தான் உன்னை பாதுகாத்தேன். அப்பையும் நாம தான் உங்களை நபி வந்து தக்க நினைச்சிட்டாங்க. எல்லா சாட்சிகளும் யூதனுக்கு எதிராக இருந்த உடனே ஓகே, அப்ப யூதன் நம்ம தண்டிச்சிடணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த ஆயத்து, இந்த சூரா நமக்கு இந்த முக்கியமான ஆயத்து நமக்கு 2 படிப்பினையை கொடுக்குது. ஒன்று என்னன்னா, யார் தவறு செய்தாலும் தண்டனை அறிவிக்கணும். முஸ்லிம்கள் செஞ்சா என்ன, யூதர்கள் செஞ்சா என்ன, மனித இனத்துல எல்லாரும் இறைவனுக்கு மனிதர்கள் தான். மனிதனுடைய பார்வையில் அவன் ரஹ்மான், எல்லாத்தையும் மனிதர்களா தான் பார்ப்பான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தனி சிறப்புங்கிறது அடுத்து. ஆனா அவனுடைய பார்வையில படைப்பு எல்லாம் சமம் தான். தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கிடைக்கும். 2வது, தண்டனை வழங்குறதுக்கு முன்பதாக எல்லா நிலையிலும் நிதானமாக, பொறுமையாக, அவசரப்படாம நீங்க என்ன செய்யணும், அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஆயத்துகள்ல இருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா விளக்கப்படுத்துறான். மாஷா அல்லாஹ். அடுத்து 7வது இதனுடைய மிக முக்கியமான சூறாவினுடைய சாராம்சம் என்னன்னா, முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகள் எப்படி இருப்பாங்க, நயவஞ்சகமாக உங்களை எப்படி வீழ்த்த நினைப்பாங்க, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். இதெல்லாம் அப்படித்தான் பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு சமூக கட்டமைப்புல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், பலதரப்பட்ட குறைபாடுகள், பலதரப்பட்ட எதிர்ப்புகளும் அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். எல்லா முஸ்லிம்களா இருக்கிறோம் அப்படி சந்தோஷம் வாழ்ந்துட்டு போவோம் இல்ல, நமக்கு சிறைச்சாலை தான் இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு சிறைச்சாலை தான். நபியினுடைய ஒரு வார்த்தை இருக்குது, நீங்க உங்களுடைய ரத்தங்களையும் உங்களுடைய வியர்வுகளையும் சிந்தாமல் சுவர்க்கத்தினுடைய வாசனைகளை கூட நுகர முடியாது நல்லா சொல்லிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது கடினமானதுதான். இந்த கடினமான வாழ்க்கையில எப்படி வாழணும்னு தான் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா பெரிய வருத்தம் என்னன்னா, யாருமே இந்த குர்ஆனை முழுமையா விளங்கி புரிந்து வாழ்க்கையில கொண்டு வரல. நம்ம எல்லாம் பேரளவுக்கு முஸ்லிம்களாக வாழ்றதுனாலதான் நிறைய போட்டுட்டே இருக்கும், பலகீனம் அடையும். ஆனா குர்ஆன் எல்லாத்தையும் சொல்லுது. எல்லா நிலைகளையும் எப்படி கையாளணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி போர் ஈட்டணும், எப்படி வியாபாரம் செய்யணும், குடும்பம் எல்லாத்த பத்தியும் மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா நாம அதை விளங்காத மக்களாக இருக்கிறோம். சூரத்துல் நிசா ரொம்ப ஆழமான விஷயங்கள் சொல்லுது. 8வது, யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க, இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஷைத்தானோடு உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. பெரும் ரகசியங்களை இந்த சூறாவில் அல்லாஹ் வெளிப்படுத்தலாம். ஷைத்தானோடு உடன்படிக்கை செய்து இந்த உலகத்தை அழிவை நோக்கி எப்படி கொண்டு போகணும்னு திட்டமிடுவாங்க.
நீங்க சுதாரிச்சு கொள்ளுங்க. ஈமான் கொண்ட மக்கள் நீங்கள் உங்களை வலுவையாக மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை வலுவாக பலமாக மாற்றிக்கொள்ளுங்க. அந்த பாவிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் இலகுவானது. அந்த பாவிகளுடைய அந்த அந்த முனாஃபிக்குகளுடைய துரோகிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் பலகீனமானது. அவங்க போடுற திட்டத்தை பத்தி, அவங்க போடுற சூழ்ச்சியை பத்தி எல்லாம் பயப்படாதீங்கன்னு அல்லாஹ் அவனே சொல்றான். பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க கூட இருக்கும் போது எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்கலாம் அல்லாஹ். அப்ப அதனால அந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை பத்தியும் அந்த முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சிகளை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். 9வது தௌபா. அல்லாஹ்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்க தவறு செய்திருந்தால் அல்லாஹ்ட்ட மீண்டு வந்துடுங்க. தவறுகளிலே இருக்காதீங்க. தவறுகளிலே இருந்தா கோழைகளாக மாறுவீங்க. எதிர்க்க முடியாது, பலவீனம் அடைவீங்க. நீங்க சீக்கிரமே வீழ்த்தப்பட்டுருவீங்க. அதனால தவறு செய்தாலும் கூட நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என் கூட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி 10வது, எந்த நிலையிலும் எனக்கு ஷிர்க் மட்டும் வச்சிடாதீங்க. எனக்கு ஷிர்க் வைக்காதீங்க. அதை நான் ஒருபோதும் மன்னிக்க போறதில்லை, நான் மன்னிக்க மாட்டேன். அதனால எனக்கு இணை மட்டும் வைக்காதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சூறாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். மாஷா அல்லாஹ். சூரத்துல் நிசா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சோசியல் டெவலப்மெண்ட், ஒரு சோசியல் கான்செப்ட். கிட்டத்தட்ட சோசியலுடைய சமூக சீர்திருத்தம், சமூகத்தை பாதுகாக்கிறது, சமூக மேம்பாடு, இஸ்லாத்தை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிக முக்கியமான சமூக சோசியல் எம்பவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சூறா தான் சூரத்துல் நிசா. அதை படிக்கக்கூடிய, அதை விளங்கக்கூடிய, அதன்படி வாழக்கூடிய, அதை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருளணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. حينا بالسلام برحمتك يا ارحم الراحمين. اللهم عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.